ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான அருள்வாக்கு சொல்வதற்காகவே இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாளாக வேணும்னா நீ நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம். நீ நினைக்காத பல கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு துன்பத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாமே நீ நினச்சது போல நல்ல விதமாக நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா அருள்வாக்கு கொடுக்க ஓடி வந்தேன் என் செல்லமே. என்ன நீ நம்புனா, என் மேலே உனக்கு நம்பிக்கையும் மரியாதையும் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத கவனமாக கேளு. இந்த உலகத்தில் நீ பிறந்தது ஒரு காரணத்தோடு தான். உன் வாழ்க்கையவே நான் ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறப்பை கொடுத்துருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்வழியில் வாழ பழகு. யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசி உன் குறைகளை நீ பகிர்ந்து கொள்ளும்போது அங்கிருந்தே இந்த வராகி அம்மா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன் நிவர்த்திக்கான வழிகளை உன் கண்களில் காட்டுவேன். நீ யாரை தேடி போய் ஆறுதல் கேட்டாலும் அவருக்குள்ள நான் புகுந்து உன்னை வரவேற்று உபசரித்து உனக்கான ஆறுதலையும் உனக்கான தேர்தலையும் ஆறுதலையும் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. யாரையாவது பார்க்கும்போதே உன் மனசு இலகுச்சுன்னா அவர்களுக்கான உதவியை உன் மூலமாக நான் அவர்களுக்கு செய்வேன். அது மட்டுமல்ல, உனக்கு தேவையான உதவிகளையும் நன்மைகளையும் கூட இந்த வராகி அம்மா நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன். வெற்றியும் தோல்வியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதும் உடல்நலக்குறைவும் வாழ்க்கையும் மரணமும் எல்லாமே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் ஒருவருக்கு ஒருவர் கூடவே நிலைத்து இருப்பது தான் குடும்பம். ஒரு குடும்பத்தில் எல்லாம் நடந்தாலும் எது நடந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்து ஆகத்தானே வேண்டும். குடும்பங்கிற கட்டமைப்பு எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து வாழ பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கடைசி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி விட்டு வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. விருப்பங்கள் கூட ஒரு அளவோடு இருக்கணும். நாளைக்கே ஏதாவது பிரியவோ விலகவோ நேர்ந்தால் அதை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கணும் அல்லவா? அதே போல அடுத்தவரை நீ வெறுப்பது கூட ஒரு அளவோடு இருக்கட்டும். நீ வெறுத்த மனிதர்களிடம் நாளைக்கு பேசவும் பழகவும் சூழ்நிலை உருவாகலாம். அதனால தான் விரும்புகிறதா இருந்தாலும் வெறுக்கிறதா இருந்தாலும் கூட ஒரு அளவோடு வச்சுக்கோ. நாளைக்கு அவங்ககிட்ட சண்டை போடவோ அல்லது சேரவோ வாய்ப்பு இருந்தா அது உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். பணம் கூட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படும். ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீ ரொம்ப குழப்பத்தோடு பயந்துக்கிட்டு என்னை நம்பிதான் எடுக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என் மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டு தானே, அப்புறம் என்ன, தைரியமாக செயலில் இறங்கு. அந்த முடிவை நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். நான் தான் உன் பக்தியின் உண்மை வடிவம். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் உன்னை காயப்படுத்தாம உனக்கான வெற்றியை தரும் வகையில் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். சில நேரங்களில் நீ குழப்பமாக துயரமாக இருந்தாலும் கூட நான் உன் வேதனையை விலக்கி வச்சு உன்னை வலிமையான ஆளாக மாற்றுவேன் என் செல்லமே. மனம் முடைஞ்சு இருக்கிற உன்னை காப்பாற்றி உனக்கு தைரியத்தை கொடுத்து நீ நிம்மதியாக வாழ்க்கையை செழிப்பாக சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ அனுபவித்த கஷ்டங்களையும் உன் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மறந்துவிடு. உன் மனதை மட்டும் தளர விட்டுறாதே என் தங்கமே. நீ போகும் பாதையில் எந்த தடையும் வராத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே உன்னை வழி நடத்துகிறேன். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் கூட நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகரமான விஷயங்களை நடத்தி முடிக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகமான சந்தோஷமான நாளாக இருக்க போகுது. இத்தனை நாளாக எப்போ நடக்கும் நீ காத்திருந்த விஷயங்களை எல்லாம் இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி ஓடோடி வந்தேன். இனிமே நீ நினச்சது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எது நடக்குமோ நடக்காதோ நீ நினச்சி தயங்கி பயந்து கவலைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்தாயோ அது அத்தனையும் வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அப்புறம் என்ன,
உன் வாழ்க்கையை இனி வெற்றிகரமாக மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்க போகுது. ஒவ்வொரு நாளும் வராகி அம்மாவை நம்பிக்கொண்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ தான் என் மேலே இருக்க நம்பிக்கையை விட்டுட்டு அடிக்கடி விலகி போயிடுற. என் மேலே நம்பிக்கையை நீ தொடர்ந்து வச்சிருக்கும் போது உன் வாழ்க்கைக்கான தொடர் வெற்றிகளை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நான் அமைதியாக இருக்கேன்னா நீ இல்லைன்னு நான் இல்லை அதனால தான் அமைதியாக இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. அதாவது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட வேணாம். அல்லது தெய்வமே இல்லை, தெய்வத்துக்கு கண்ணே இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பேசாமல் இருக்குன்னு மட்டும் நீ நினைக்க வேணாம். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் நான் கூர்ந்து கண்காணித்து அதையே உனக்கான படிக்கட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. இதுவரைக்கும் நீ அழுத நாட்களை எல்லாம் இனிமே நீ சிரித்து சந்தோஷமாக வாழும் நாட்களாக மாற்ற போகிறேன். இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கனா நாளைக்கே உன்னை சிரிக்க வைக்க நான் திட்டம் போட்டு விட்டேன் என் செல்லமே. யார் வாழ்க்கையிலையும் யாரும் கண்ணீர் விடுவதை இந்த வராகி அம்மா அனுமதிக்கவே மாட்டேன். உன் கண்ணீரையும் தொடச்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். மனிதர்களும் உறவுகளும் உன்னை தப்பா பேசலாம், உன்னை புரிஞ்சுக்காம இழிவுபடுத்தலாம். ஆனா இந்த வராகி அம்மா அனைத்தையும் கண்ணார பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் நிழல் போட உன் கூடவே இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா ஒளியான வாழ்க்கையை பிரகாசமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். சில நேரங்களில் நான் உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த சோதனைகள் மூலமாக தான் உனக்கான வளர்ச்சியை உருவாக்குறேன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. நான் உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு சோதனையும் நீ எவ்வளவு உறுதியான பிள்ளை என்பதை அறிவதற்காக அல்ல, நீ எவ்வளவு தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதை கற்றுக் கொடுப்பதற்காகவே உனக்கான சோதனைகளை கொடுக்குறேன். நான் உனக்கு சோதனையும் கஷ்டத்தையும் தோல்வியையும் துயரத்தையும் தரும்போதெல்லாம் நீ இன்னும் தைரியமான வலிமையான பலமுள்ள மன உறுதியுள்ள ஆளாக மாறுகிறாய் என் செல்லமே. அது எல்லாத்தையும் உனக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக தான் நீ போகும் பாதையில் நான் தடைகளை வைக்கிறேனே தவிர நீ போகும் பாதையை முடக்குவதற்காகவோ உன்னை தடுப்பதற்காகவோ நான் எதுவும் செய்யலை. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்து. ஒரு விதையை நிலத்துக்குள் புதைத்து வைக்கும்போது அந்த விதை செத்து போகிறது கிடையாது. ஆனால் அந்த விதை முளை விட்டு வேர் விட்டு மரமாக புதிதாக மாறுகிறது அல்லவா? அதே போல நீ துன்பத்தில் புதையுண்டதாக நினைத்தாலும் உனக்குள்ள வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிற ஒரு புது உயிரை நான் உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த உலகம் மொத்தமும் ஒன்றா சேர்ந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் நீ நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறைவன் நினைத்தால் என்னால் முடியும்னு நீ உறுதியாக நம்பு. இந்த வராகி அம்மாவே உனக்கு தெய்வமாக தாயாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல நல்லபடியாக முடிச்சு காட்டுறேன். நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை மூலமாக உன் வாழ்க்கையை வலிமையாக மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையும் உன்னுடைய வலிமையையும் அதிகமாக்கி கொள்ளும்போது யாராலும் உன்னை கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா உன்னுடைய வலிமையும் தைரியமும் மனுஷரால் உனக்கு கொடுக்கப்பட்டதல்ல, இந்த தெய்வத்தின் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? இப்போது நீ உன் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிற, நீ செஞ்ச தவறுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கைங்கிறது துன்பம் கிடையாது. இப்போதைய துன்பம் எல்லாமே உன்னை கீழே தள்ளுவதற்காக கொடுக்கப்படவில்லை என் செல்லமே. உன்னை மேலே உயர்த்தி உன் வாழ்க்கையில் நீ நிரந்தர நிம்மதியோட சந்தோஷத்தோட வாழணுங்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா தெய்வத்திட்டப்படி உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ பெற்ற துன்பமும் நீ கற்ற பாடமும் சேர்ந்து உன் வாழ்க்கையை உயர்த்தவும் மாற்றவும் போகுது. நான் உன் பக்கத்திலே இருந்தாலும் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நீ கவலைப்படாத. சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையே அதிசயமாக மாறும். எதிரிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. மறுபடியும் நீ சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. முடியாது நீ சொன்னதை நீயே முடிச்சு காட்டுவாய் என் செல்லமே. நடக்காதோ நீ சந்தேகப்பட்ட விஷயம் உன் கண்ணெதிரையே நல்லபடியாக நடக்க தான் போகுது. ஏன்னா இந்த வராகி அம்மா நான் அல்லவா உன் கூட இருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நீ போகும் பாதையெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக அமைதியாக உன் கூடவே நடந்து உனக்கு வழித்துணையாக வரப்போகிறேன்.